ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கிட்ஸ் பெட் டைம் ஸ்டோரீஸ். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை ஒரு குட்டி கோழியுடையது. ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. சிட்டியோட பரபரப்பான உலகம் இல்லாமல் ஆடு மாடு கோழி இது கத்துற சத்தத்தோட அந்த கிராமம் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அந்த கிராமம் ஒரு பெரிய காட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் இருந்த எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக ஒரு சத்தத்தை கேட்க முடியும். ஒன்று ஆட்டுக்குட்டியோட சத்தம், இல்லைன்னா மாடோட சத்தம், இல்லைன்னா கோழி குஞ்சுங்க கத்துற சத்தம். இது இல்லாத வீடே இருக்காது அந்த கிராமத்தில். ஏன்னா அந்த மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு பிராணிகளை வளர்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஊரோட ஓரத்தில் ஒரு அழகான ஒரு குட்டி குடிசை இருந்துச்சு. அந்த குடிசையில் இருந்த தாத்தா ஒரு அழகான கோழி குடும்பத்தை வளர்த்துட்டு இருந்தாங்க. ஒரு அப்பா கோழி, ஒரு அம்மா கோழி, ஒரு குட்டி கோழி. அந்த குட்டி கோழி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து குஞ்சு கோழி பருவத்தை தாண்டி கொஞ்சம் குட்டி கோழின்னு சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சு. அந்த கோழியை பார்க்கும்போது தாத்தாக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது அழகாக அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னதான் குட்டி கோழி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு தெரிஞ்சாலும் குட்டி கோழியோட அம்மா அப்பாவுக்கு அது எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுமோன்ற பயம் அதிகமாக இருந்துச்சு. குட்டி கோழி ரொம்ப ஜாலியான கேரக்டர். எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா அப்பா என்ன கண்டிச்சாலும் என்ன, நம்மளுக்கு தேவை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது தானே அப்படின்ற சத்தம் தான் எப்போவும் குட்டி கோழி மனசில் கேட்கும். இப்படி இருக்கும்போது அம்மா கோழியும் அப்பா கோழியும் நைட்டு தூங்குறதுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் குட்டி கோழியை மட்டும் காணும். ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க, குட்டி கோழி வரல. அப்போ அம்மாவும் அப்பாவும் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, பக்கத்து வீட்டில் போய் லேசாக எட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா அவங்க குட்டி கோழி எப்போவுமே அங்கே தான் விளையாட போகும். அப்படி பார்க்கும்போது அந்த குட்டி கோழி அந்த நேரத்துலேயும் அதோட ஃப்ரெண்டோட விளையாடிட்டு இருக்கதை அவங்க கவனிச்சாங்க. இதை பார்த்ததும் அம்மாவும் அப்பாவும் பறந்து போய் அந்த குட்டி கோழி மண்டையில் ஒரு கொட்டு கொட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இதை பார்த்த குட்டி கோழி மனசில் எரிமலையாக கோபம் வெடிச்சிச்சு. அதை நினச்சிச்சு, இந்த அம்மாவும் அப்பாவும் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, இங்கேருந்து நம்ம உடனடியாக வெளியேறி எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம் அப்படின்னு நினச்சிச்சு. அதுக்கு தெரியாது அதோட வாழ்க்கையில் அது ரொம்ப மோசமான ஒரு முடிவை தான் அன்றைக்கி எடுத்துச்சுன்னு. அதோட அது நைட்டு அம்மா அப்பா தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் அம்மாவும் அப்பாவும் தூங்கிட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் தூங்கினதும் குட்டி கோழி கடகடன்னு எந்திரிச்சு அந்த வீட்டிலேருந்து ஒரு ஜம்ப் பண்ணி நேராக காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓடி 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 வேகமாக ஒரு மரத்துக்கு மேலே ஏறி உட்காந்துக்குச்சு. அங்கேயே அது தூங்கிட்டு பகலில் பொழுது விடிஞ்சதும் காட்டுக்குள்ளே போய் புது நண்பர்களை தேடி அவங்க கூட செட்டில் ஆகிறதுன்னு முடிவு பண்ணிடுச்சு. அதனால் அந்த மரத்துலேயே அதை நைட்டு தூங்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் பொழுதும் விடிஞ்சிச்சு. பொழுது விடிஞ்சதும் கடகடன் மரத்துலேருந்து இறங்கி வந்து புதிய நண்பர்களை தேடிட்டு இருந்துச்சு. முதல்ல அது கண்ணில் பட்டது ஒரு அழகான முயல் குட்டி. அந்த முயலை பார்த்ததும் இந்த குட்டி கோழி அதுவே போய் பேசிச்சு. முயல் குட்டி, ஹாய், நான் இந்த காட்டுக்கு புதுசாக வந்திருக்கேன். நான் உங்கள் வீட்டுக்கு வரலாமா? உங்கள் வீட்டில் என்னை வச்சு பார்த்துப்பியா அப்படின்னு கேட்டுச்சு. இதை கேட்ட அந்த முயல் குட்டிக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. இந்த குட்டி கோழி என்ன சொல்லுது? இந்த குட்டி கோழி பெருசால இருக்குது, இது எப்படி நம்ம பொந்துக்குள்ளே நுழைஞ்சி வரும் அப்படின்னு அது யோசிச்சிச்சு. அது யோசனையோட குட்டி கோழிக்கிட்ட சொல்லிச்சு, குட்டி கோழி, எங்கள் வீடு ஒரு ஓட்டைக்குள்ளே தான் இருக்குது. நாங்களே தோண்டி அந்த வீட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக உன்னால் அந்த ஓட்டைக்குள்ளே வர முடியாது. நீ வந்தால் மூச்சடைச்சி செத்துருவ அப்படின்னு சொல்லி அந்த முயல் சொல்லிச்சு. இதை கேட்டதும் குட்டி கோழி, அப்படியா, சரி, அப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அது நடக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, வேறு யாராவது நண்பர்கள் கிடைக்கிறாங்களான்னு பார்த்துட்டே நடந்துச்சு. நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பன்னி கூட்டத்தை பார்த்துச்சு. அந்த பன்னி கூட்டம் சேத்துலேயும் சகதிலையும் விழுந்து விழுந்து புரண்டுட்டு இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு பன்னிக்குட்டி சொல்லிச்சு, நீ எங்கே புதுசாக இந்த காட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டுச்சு. அதை கேட்டது இந்த குட்டி கோழி சொல்லிச்சு,
இந்த காட்டில் எனக்கு யாரையுமே தெரியாது, உன் வீட்டில் என்னையும் சேர்த்துக்கிறியா, உன் கூட நானும் சேர்ந்து வாழட்டுமா அப்படின்னு கேட்டுச்சு. இதை கேட்டது அந்த பன்னிக்குட்டி சொல்லிச்சு, கண்டிப்பாக என் கூட நீ வாழலாம், வா என் கூட சேர்ந்து சேத்துல குதி வா அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட குட்டி கோழி மனசில், ஐயையோ தெரியாமல் இவன்ட்டு பேசிட்டோமே அப்படின்னு நினச்சிச்சு. நம்மளால எப்படி இந்த சேத்துல குதிக்க முடியும், மூச்சு முட்டி செத்துட்டோன்னா அப்படின்னு நினச்சிட்டு, நைஸாக இரு நான் கொஞ்ச நேரத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து ஓடிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த சகதியில் ரொம்ப நாற்றம் அடிச்சிச்சு. அதுக்குள்ளே குதிச்சா குட்டி கோழி நாற்றம் தாங்க முடியாமலே செத்துறோன்றத ரொம்ப தெளிவாக மைண்டில் யோசிச்சிச்சு. அது ஓடி போகும்போது வழியில் பார்த்த அடுத்த மிருகம்தான் பாம்பு. பாம்பு எவ்வளோ தந்திரம் உள்ளதுன்னு எல்லாருக்குமே தெரியும். பாவம் அந்த குட்டி கோழிக்கு தெரியல. ஒரு குட்டி பாம்பை வழியில் பார்த்ததும் அந்த குட்டி கோழி, அப்பாடி நம்ம இது கூட தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. சந்தோஷத்தோட உச்சத்தில் ரொம்ப ஆர்வமாக அந்த குட்டி பாம்பு கிட்ட இந்த குட்டி கோழி பேச ஆரம்பிச்சிச்சு. அது என்ன சொல்லிச்சுன்னா, ஹாய் நண்பா, இந்த காட்டுக்கு நான் புதுசாக வந்திருக்கேன். இந்த காட்டில் எனக்கு யாரையுமே தெரியாது. எனக்கு ஒரு வீடு இல்லாமல் நான் அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சிட்ருக்கேன் நண்பா. என்னை உன் வீட்டில் சேர்த்துக்கிறியா? நான் உன் வீட்டில் ஜாலியாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அந்த குட்டி கோழி அந்த பாம்போட இன்னொரு ரூபம் தெரியாமல் ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்துச்சு. இதை கேட்ட பாம்பு குட்டி சந்தோஷத்தோட உச்சத்துக்கே போயிட்டு வந்துடுச்சு ஒரு நிமிஷத்தில். அது அந்த கோழியை பார்த்து மனசுக்குள்ளே நினச்சிச்சு, அட முட்டாள் கோழி, எதையுமே தெரியாமல் என்கிட்ட வாலண்டியராக வந்து சிக்கியிருக்கியே, சரி வா உன்னை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் எங்கள் அம்மா அப்பா கிட்ட கொடுத்து நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே அந்த குட்டி கோழிக்கிட்ட சொல்லிச்சு, நீ தாராளமாக எங்கள் வீட்டுக்கு வரலாம் நண்பா. எங்கள் வீடு எப்போவுமே எந்த மிருகங்கள் வந்தாலும் வாழ வைக்கிற வீடு நண்பா. உன்னை மாதிரி ஒரு நல்ல நண்பன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க, யார் வந்தாலும் கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு திட்ட தெரியாது, சண்டை போட கூட தெரியாது. எங்கள் அம்மா ரொம்ப 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 அன்பானவங்க நண்பா. வா வா உடனே எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட குட்டி கோழி சந்தோஷத்தில் குதிச்சுக்கிட்டே அந்த பாம்பு வீட்டுக்கு போச்சு. கொஞ்ச தூரம் ரெண்டு பேரும் நடந்து போன பிறகு அந்த குட்டி பாம்பு சொல்லிச்சு, நண்பா நீ இங்கேயே நில்லு, அந்த மரத்துக்கு பின்னாடி தான் என்னோடய அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க, நான் அவங்கக்கிட்ட போயிட்டு நீ வந்த விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லி போச்சு. குட்டி கோழி ஒரு 2 செகண்ட் நின்னதுமே அதுக்கு பயங்கரமான பசி இருக்குது அது உணர்ந்துச்சு. உடனே பாம்பு கிட்ட போய் கொஞ்சம் சாப்பிட மட்டும் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து இங்கே நின்று சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வேகமாக போச்சு. கோழி மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தது தெரியாத பாம்பு குட்டி அது அம்மா கிட்ட சொல்லிச்சு, அம்மா நம்மளுக்கு இன்றைக்கி நைட்டு சூப்பரான சாப்பாடு ஒன்று கிடச்சிருக்குமா, இப்போ நம்ம ஓடி போய் அதை பிடிச்சா அது பறந்துடும், அதனால் நைட்டு அது தூங்கின பிறகு ஒரே கொத்து கொத்தி அதை கொன்று நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இதை கேட்ட குட்டி கோழி, அடா பாவி உன்னையாடா நம்புனேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த இடத்துலேருந்து பறந்து ஓடியே போயிடுச்சு. ஓடுது அது எங்கே ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல. அது பறந்து 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 ஓடிச்சு. கடைசியில் பார்த்தா அந்த காட்டோட ஓரத்துக்கு அது வந்துருந்துச்சு. அது நின்று பார்க்கும்போது அது வாழ்ந்த அந்த தாத்தாவோட வீடு அது கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அது அம்மா அப்பா கூட அதுக்கு தெரிஞ்சாங்க. ஓடி போய் அம்மா அப்பா அப்படின்னு கத்திக்கிட்டே போய் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிருச்சு. கண்ணிலேருந்து கண்ணீர் தார தாரையாக ஊற்றிட்டு இருந்துச்சு குட்டி கோழிக்கு. அது அம்மாவோட அப்பாவோட கையை பிடிச்சி அழுதுட்டு இருந்துச்சு. இதை பார்த்து அம்மா பொறுமையாக சொன்னாங்க, தெரியும் செல்லம் நீ திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு, எங்கள் கையை விட்டுட்டு போனால் இந்த உலகத்தில் உனக்கு சேஃப்டியான இடம் பாதுகாப்பான இடம் எதுவுமே கிடையாதுன்னு எங்களுக்கு தெரியும். எங்களை மாதிரி உன்னை யாராலையும் பார்த்துக்க முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் இதுமேட்டாச்சும் நீ எங்களை புரிஞ்சு நடந்துப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. குட்டி கோழியும், ஆமாம்மா, இந்த உலகத்தில் யாரையுமே நம்ப முடியலம்மா, எனக்கு ஏற்ற மாதிரி யாருமே இல்லை, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் இல்லை, எல்லாத்துக்கும் மேலே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியலப்பா,
இனிமேட்டு உங்கள் கையை விட்டு நான் போகவே மாட்டேன் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி குட்டி கோழி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அம்மாவும் அப்பாவும் குட்டி கோழியை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. என்ன குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த குட்டி கோழி நிறைய வித்தியாசமான நண்பர்களை பார்த்ததை போல் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம இந்த உலகத்தில் நிறைய வித்தியாசமான மனிதர்களை பார்ப்போம் குட்டீஸ். அவங்கள நம்மளை தப்பு செய்ய வைக்கிறதுக்குன்னு நிறைய பேர் பார்ப்பாங்க, நம்மளை அழிக்கிறதுக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க, நம்மளை கொல்றதுக்குன்னு கூட நிறைய பேர் இருப்பாங்க குட்டீஸ். அதனால் எப்போவுமே நம்ம அம்மா அப்பாவுக்கு அடங்கி கீழ்ப்படிஞ்சு இருந்தால் தான் நம்ம இந்த உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக வாழ முடியும் குட்டீஸ். அதனால் அம்மா அப்பா சொல்கிறது எல்லாமே நம்ம நன்மைக்கு தான்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஹாப்பியாக இருப்போம். பாய் குட்டீஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போடுங்க குட்டீஸ்.